வெல்கம் டு மேப்பிள் கேப்சர். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பம்ப்கின் வச்சு ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பம்ப்கின்ஸ் வந்து நிறைய வித்தியாசமான ஷேப்ஸில் வச்சுருப்பாங்க, நிறைய ஆஃபர்ஸ்லலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பெரிய பம்ப்கின் வாங்கினா எனக்கு வேஸ்ட்டாக போயிடும், அவ்வளோ வச்சு பம்ப்கின் வாங்க மாட்டேன். பட் இந்த தடவை குட்டியாகவே கிடச்சதுனால ஒரு பம்ப்கின் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இங்கே நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. பம்ப்கின் வச்சு கேக் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, ஈவன் காஃபி டீ கூட பம்ப்கின் ஸ்பைஸ் லாட்டின்னு சொல்லி காஃபி டீ கூட கிடைக்கும் இங்கே. நான் வந்து சரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக பாதி ஹாஃப் பம்ப்கின் வச்சு பம்ப்கின் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தா வேக போட்டுக்கணும். ஹாட் வாட்டரில் வந்து பாஸ்தா போட்டு உப்பு ஆயில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஏன்னா ஆயில் போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பம்ப்கின் வச்சு ஒரு சாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து சீரகம், மிளகு, சோம்பு அதெல்லாம் முழுசாக போட்டு வதக்கிட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம். என்கிட்ட வந்து அதெல்லாம் பவுடராக இருந்ததுனால நான் அது சேர்க்கல. ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது சேர்த்துக்கலாம். சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கிட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். என்கிட்ட இந்த வரமிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு முழு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கணும். நான் வந்து தக்காளிக்கு வந்து சாஸ் சேர்க்கறதுனால அந்த சாஸில் வந்து தக்காளி பியூரே இருக்கனால நான் தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டி பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் வந்து குட்டி குட்டியாக தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமேட்டி மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி பூசணிக்காவும் வெந்ததுக்கப்புறமேட்டி அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பெரிய பேனில் வந்து வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டுட்டு சோம்புத்தூளும் சீரகத்தூளும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து கடைசியாக சேர்த்துக்குவேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அரைச்சி வச்ச பூசணிக்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டி நான் அந்த சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சாஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் கெச்சப் அந்த மாதிரி எந்த சாஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதும் சேர்த்துக்கலாம். இல்லை சாஸ் சேர்க்காமல் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். நான் சேர்த்த இந்த பாஸ்தா சாஸில் வந்துட்டு ஆரிகானோ அண்ட் பாஸ்தா சீசனிங்ஸ் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நான் அதனால் அது எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. பட் உங்ககிட்ட இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அது வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இல்லைனாலுமே நல்லாவே இருக்கும். பெப்பர் மட்டும் போட்டாலுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சாஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டி நான் பாஸ்தா ஆல்ரெடி வேக வச்ச அந்த பாஸ்தாவை வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு நான் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து இந்த டைமில் இந்த சாஸில் சேர்த்துக்கிறேன். சாஸ் வந்து நல்லா பாஸ்தாவோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாஸ்தாவும் சாஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த டைமில் இருக்கும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது டாப்பிங்ஸ் இருந்துச்சு, ஆரிகானோ, பாஸ்தா சீசனிங் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் மட்டும் தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அது சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீஸ் வந்து துருக்கி போட்டிருக்கேன். என்கிட்ட பிளாக்ஸ் இருந்தது. என்கிட்ட சீஸ் பிளாக்ஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கிரேட்டர் இருக்கும். இதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் டீயில் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து சீஸுமே நல்லா இருக்கும். நான் அந்த இதில் வந்து வச்சு கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கடையில் வந்துட்டு கிரேட் பண்ண துருகின சீஸுமே கிடைக்கும், அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் சேர்க்குறது சேர்க்காததுமே கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எம்மி பம்ப்கின் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் மார்க்கெட் போகும்போது என்னடா பண்ணுறது இந்த பம்ப்கின் வச்சு அப்படின்னு வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த பூசணிக்காய்க்கு பதிலாக பீட்ரூட், கேரட்டு, கீரை இதெல்லாம் போட்டு அந்தந்த பேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாடா, பாய்.